ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு தாங்க. ரொம்பவே ஈஸியாக இதை செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி வச்சுருக்கேன். அப்புறம் சிகப்பு காராமணியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன அரைச்சிருக்கேன்னா, தேங்காய், 2 தக்காளி, மிளகு, ஜீரகம், கசகசா போட்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் நான் பாலை கருவாடு எடுத்திருக்கேன், புளியை கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தட்டி வச்சுருக்க பூண்டை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ பாருங்கள், இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் காராமணியை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாமே இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், காய் எல்லாமே பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது கருவாடை இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லாவே கொதிக்குது. காய் எல்லாமே வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. கை நிறைய கொத்தமல்லி தழையை தூவி கேஸ் ஆஃப் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சா முட்டையை அவிச்சு அதில் போட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.